சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள உலக புகழ்பெற்ற லூவர் அருங்காட்சியகத்தில் செயின்சாக்களுடன் புகுந்த கொள்ளையர்கள் நெப்போலியனின் விலையுயர்ந்த நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். இந்த துணிகர கொள்ளை சம்பவத்தை தொடர்ந்து அருங்காட்சியகம் மூடப்பட்டுள்ளது. பாரிஸ் நகரில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற லூவர் அருங்காட்சியகத்தில் இன்று காலை அருங்காட்சியகம் திறக்கப்பட்ட பொழுது கொள்ளை சம்பவம் அரங்கேறியது கண்டுபிடிக்கப்பட்டது. கொள்ளையர்கள் ஸ்கூட்டர்களில் வந்து அருங்காட்சியகத்தின் சீன் நதிக்கு எதிரே உள்ள கட்டிட பணிகள் நடைபெறும் பகுதியின் வழியாக உள்ளே நுழைந்துள்ளனர். அவர்கள் சிறிய ரக செயின்சாக்களை பயன்படுத்தி தடுப்புகளை உடைத்து உள்ளே புகுந்துள்ளனர். பின்னர் சரக்கு ஏற்றும் லிஃப்டை பயன்படுத்தி விலை உயர்ந்த பொருட்கள் வைக்கப்பட்டுள்ள அப்போலோ காட்சியகத்தை அடைந்துள்ளனர். அதன் ஜன்னல்களை உடைத்த கொள்ளையர்கள் நெப்போலியன் மற்றும் பேரரசியின் நகை தொகுப்பில் இருந்து 9 விலை உயர்ந்த நகைகளை திருடி சென்றுள்ளனர். திருடப்பட்ட நகைகளின் மதிப்பு குறித்து முழுமையான விவரங்கள் கணக்கிடப்பட்டு வருகின்றன. கொள்ளை சம்பவத்தை தொடர்ந்து லூவர் அருங்காட்சியகம் அசாதாரண காரணங்களுக்காக மூடப்படுவதாக அறிவித்துள்ளது. சம்பவம் குறித்து பிரான்சின் பண்பாட்டுத்துறை அமைச்சர் ரச்சிதா தாதி சமூக ஊடகங்களில் உறுதிப்படுத்தியதுடன் தான் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளதாகவும் அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். லூவர் அருங்காட்சியகம் மொனாலிசா மற்றும் வீனஸ் டி மிலே போன்ற 33,000க்கும் அதிகமான கலைப்பொருட்களை கொண்டுள்ளது. இதற்கு முன்பும் குறிப்பாக 1911 மொனாலிசா ஓவியம் திருடப்பட்டது உட்பட பல திருட்டு முயற்சிகளை இந்த அருங்காட்சியகம் எதிர்கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.